Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது அதே மாதிரி நம்மளுடைய லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி 25 மார்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு இன்றைக்கி நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஷேர் பண்ணோமோ அதை மாதிரி இன்றைக்கி ஃப்ரீ குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்கு லிங்க்கில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வெபினார் என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரைஸ்-ஆக்ஷன் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ஃபார்மேட்டிக்காக பார்த்துட்டு போகிறோம் சார் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீ சேனலே பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு இருக்கட்டும், காலையில் ஒரு அந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி கூட அந்த உங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். காலையில் இந்த 200 EMA 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காலையில் மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஃபஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு சாலிடாக க்ளோஸ் கொடுத்துச்சு 1 மினிட் கேண்டில். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்தது. இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் உங்களால் ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். காலையில் சின்ன ப்ராஃபிட் தான் இருந்தாலும் அந்த சின்ன ப்ராஃபிட் அப்படின்றத விட நமக்கு தேவையான ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிதுன்னா போதும். நமக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அதுக்கேற்ற 1:2 கிடச்சிதுன்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சது சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் ₹1 நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு போனால் தான் உங்களால் பணம் பண்ண முடியும், இல்லைனா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருந்தது. ஆக்சுவலாக நம்ம அகைன் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. இல்லை அந்த பிரேக் அவுட்டில் உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மூமெண்ட்டை பண்ண கேட்ச் பண்ணோம் நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரேக் அவுட் இங்கே கிடச்சிருக்கு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணல, ஆனால் இதை மட்டும் ஷேர் பண்ண உங்களுக்கு. இது நான் ஷேர் பண்ணல நான் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. நான் யூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறான்னு. ஓகே, சரி. ஓகே சார், இப்போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் வரலாம். பெரிய டைம் ஃப்ரேம் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் ஈஸியாக கெயின் பண்ணுறது கிடைக்கும். என்ன தான் நடந்திருக்குது அப்படின்றது பார்க்க தெரியும். இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எங்கே ஒரு தடுமாற்றம் எதுவும் இல்லை ப்ரைஸில். அதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷரோ ஒரு நின்று போகும் ப்ரைஸ் அது மாதிரி ஃபாலிங் அது மாதிரி எதுவும் தடுமாற்றம் எதுவும் இல்லை இன்றைக்கி. ரீசன் என்னென்னா ஒரு மைண்டில் என்ன பொறுத்தவரையில்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அதாவது எல்லாமே பேனிக்காக போயிட்டுருக்குது. சீஸ் ஃபயர் வந்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் கீழே வந்து அந்த லோ பிரேக் பண்ணல. என்னாச்சு, அந்த கீழே வந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நின்று அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க. அப்போ சம்திங் ஏதோ பையிங்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றது சீஸ் ஃபயர் மேபி அதனால ஒரு இந்த ப்ரைஸ் நிறைய விஷயம் சொல்லுது உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த 200 EMA கிராஸ் பண்ண விதம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா வந்து மேலே கிடச்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் அவுட்டாக இருந்ததோ உங்களுக்கு அது சப்போர்ட் லெவலாக கிடச்சிரும். இந்த 23,000 இருக்கு இல்லைங்களா, இதுவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக க்ரியேட் பண்ணும். அப்போ இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துச்சு. எங்கே 23,250 ரேஞ்சே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது சப்போர்ட். இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது ரெண்டாவது சப்போர்ட்டாக உங்களுக்கு மார்க்கெட் இப்போ சப்போர்ட் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அப்போ நமக்கு திரும்ப வந்து செல்லிங் ப்ரெஷர் வரணும்னா நம்ம இந்த செகண்ட் சப்போர்ட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்து இங்கே லோ ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 ஏரியாவை இருக்கிறவரில் நம்ம வந்து புல்லிஷ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம புல்லிஷ் அதாவது ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம புல்லிஷ் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேப் ரீஃபில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப் ரீஃபில் ஏரியா தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக அமையும். அதாவது 23,700 to 800 அந்த ரேஞ்ச் இருக்குல்லைங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணுன்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு. 9 மணி 17 நிமிஷத்துக்கு அந்த மூமெண்டம் கிடச்சிச்சு. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1:2 ரிஸ்க் ரேஷியோ இல்லை அதிகமாக கிடச்சிட்டு நமக்கு அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஷேர் பண்ணியிருந்திருக்க உங்களுக்கு வாய்ப்புகள் மூவ் ஆகிடுச்சு. ஆனால் இது மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மணி 29 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஏறம் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் நான். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து பண்ணுறது. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன விஷயங்களும் உங்களுக்கு அதை ஓட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 200 ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீ குரூப்பில் மண்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் ஆக்சுவலாக வந்து 27க்கு உங்களுக்கு வந்துடும் ஃப்ரைடே.
அந்த ஃப்ரைடே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காக ஒரு போல் கிரியேட் பண்ணி இன்னும் அந்தளவு லைக்ஸ் ஒன்றும் ஹார்ட்ஸ் வரல, பரவாயில்ல ஒன்றும் மிச்சமாச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒன்லி நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம். நல்ல ஒரு மூமெண்ட்டாக வந்துச்சு. இது வந்து நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ண விஷயங்கள். இதை நீங்கள் டிப்ஸ் கால்ஸாக நீங்கள் கருத வேண்டாம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக அவங்க மட்டும் எடுத்துங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் நம்ம சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து எங்கே க்ரியேட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அதாவது பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் ஏரியா எங்கே க்ரியேட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 53,250 இந்த பிரேக் டவுன் ஆன இடம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது வந்து பிரேக் டவுன் ஆன இடம். இந்த இடத்துல நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மார்க்கெட் மேலே மூவ் கொண்டு போனாங்க. அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது? அப்சல்யூட்லி இந்த 53,250 வந்து இப்போ நமக்கு சப்போர்ட் லெவலாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே சார்? இப்போது ப்ரைஸ் எங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அந்த கேப் ரீஃபில் இருக்க அந்த ஏரியா தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த கேப் ஃபில் ஏரியா இந்த 55,250 அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிச்சு. உங்களுக்கு மல்டி டைம்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே இதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிச்சு, திரும்ப அந்த ஏரியாவை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிருக்கு. ப்ரைஸ் இந்த சப்போர்ட் எடுத்து அகைன் பிரேக் டவுன் ஆக சொல்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 55,250 அந்த ஏரியா டச் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த இடத்துல இன்னும் டச் பண்ணிட்டு தான் மேலே போகுமா சார் அப்படின்னா, இந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் அப்படின்னா இல்லை, ப்ரைஸ் இங்கேயே கூட சஸ்டெண்ட் ஆகிட்டு இப்படியே ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் இங்கே டச் ஆகிட்டும் இந்த மாதிரி மூவ் ஆகும், அல்லது இங்கேயே கூட டச் ஆகும். ஸோ இந்த இதில் முதல்ல இந்த 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை நீங்கள் கவர் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்காக பிளானை நீங்கள் இதுக்கு மேலே ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அப்போ பேரிஷ் அப்படின்னு சொன்னால் எங்கே சார் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 52,500 இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் சப்போர்ட் இந்த 52,500க்கு கீழே வந்தால் தான் நம்ம வந்து ஒரு பேரிஷாக கன்சிடர் பண்ணி ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த ஏரியா கீழே வராத வரல நம்ம வந்து அதை புல்லிஷாக தான் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட் லெவல் இது வந்து 2வது லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 55,250 அந்த பயணத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான சான்ஸ் வெரி வெரி ஹை. ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் கூட உங்களுக்கு எல்லாம் டெலீட் பண்ணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போது சென்செக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் இருக்குது? எஸ், கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இந்த கேப் ஃபில் ஏரியா தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். 76,600 to 600 ஏரியா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படும். அப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் சப்போர்ட் அப்படின்றது இதுவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 75,250 அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக அமையும். செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 74,400 வந்து செகண்ட் சப்போர்ட். ஸோ இந்த 2 சப்போர்ட்லேயே ப்ரைஸு மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியுது. லெட்ஸி வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நாளைக்கு லீவ், ராமநவமி, நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஓகே, அப்போது மார்க்கெட்டு நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணி வெயிட் பண்ணியிருப்போம். இந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன நியூஸ் எதுவும் தெரியாது. லெட்ஸி 27ஆம் தேதி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் என்னென்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது. சடனாக ஒரு கேப் டவுன் ஆனாலும் அதையும் எதிர்கொள்ளணும். சடனாக ஒரு கேப் அப் ஆகிடுச்சுன்னா ஒரு குட் நியூஸ் வந்து அதையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா பெரிய கேப்லாம் நிறைய உருவாகிட்டு இருக்குது. நியூஸ் ஒரு ராத்திரியில் என்ன வேணால் நடக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்குது. அப்போ சடனாக ஏதாவது ஒரு நல்ல நியூஸ்னு சொன்னால் டக்குன்னு கேப் அப் ஆகிடுது, ஏதாவது பேட் நியூஸ் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கீழே வந்துடுது. ஸோ இது தவிர்த்து மார்க்கெட் ஒரு ட்ரேடிங் செட் நார்மலாக போச்சு அப்படின்னா இவ்வளோ விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிடைக்கும். அதுக்குள்ளே வேறு என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.